வணக்கம் கேரளா லாட்ரி கெஸ்ஸிங் நண்பா 13/6/2024 காருண்யா ப்ளஸ் ட்ரா 526வது குழுக்கள் தான் நண்பா பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நண்பா இன்றைக்கான கெஸ்ஸிங் பார்த்துடலாம். நாம் நேற்று கொடுத்ததில் ஒரு நம்பருமே வரல நண்பா, அப்படியே அடித்த நம்பரே ரிப்பீட் ஆகிட்டான் பாருங்கள். 749ன்னு கொடுத்தோம். ஸோ இந்த இடத்துக்கு வர வேண்டியதான், மாற்றி அடிச்சிட்டாங்க நண்பா 574ன்னு. வாங்க நண்பா இன்றைக்கான கெஸ்ஸிங் பார்த்துடலாம். நண்பா இந்த மாதத்தில் காருண்யா ப்ளஸ் அடித்தது இங்கே பாருங்கள், இந்த 578 நண்பா. ஸோ 578 நண்பா. நாம் என்ன கணக்கு கொடுத்துருந்தோம்னாக்கா இங்கே பாருங்கள், இந்த 178. ஸோ அதுக்கடுத்து பார்த்தோம்னாக்கா இங்கே பாருங்கள், இந்த 178ன்றது இங்கே வந்துடுச்சு. ஸோ அடுத்தது பாருங்கள், இந்த 274. ஸோ 472 இருக்கிறது, 274ங்கிறது இங்கே வந்ததுனால நமக்கு இந்த 578ங்கிறது இந்த கிராஸில் இப்படி வரணும்னு சொன்னோம்பா. ஸோ 875ன்னு வரலான்னு சொல்லியிருந்தோம். பட் ஒரு ஸ்டெப்பு நான் 5 மட்டும் இங்கே வந்திருக்கு நண்பா. இந்த 74 அப்படியே மறுபடியும் ரிட்டர்ன் அடிச்சிருக்கேன் நண்பா. 7 இந்த 74 நண்பா. ஸோ இந்த கணக்கு பிரகாரம் பார்த்தோம்னாக்கா நமக்கு பாருங்க நண்பா, இந்த இடத்துல இருந்து போன வாரம் காருண்யா ப்ளஸ் அடித்தது நமக்கு இங்கே 203ன்னு இருக்கு நண்பா. ஸோ இந்த 5க்கு 5 இங்கே வந்துருச்சு, இந்த 78க்கு 78 வந்துருச்சு, இந்த 472 இங்கே 274 வந்துருச்சு நண்பா. இந்த 203ன்றதே இந்த போர்டுக்கு வர வாய்ப்பு இருக்கு நண்பா. ஸோ கெஸ்ஸிங்கில் ஒத்து வருதான்னு மட்டும் பாருங்க நண்பா. ஸோ இந்த 203 நமக்கு இங்கே ஏ போர்டில் ஒரு 3ன்னு வந்துச்சுன்னா, அடுத்தது இங்கே பாருங்கள், இந்த 2க்கு இங்கே 3 நண்பா. ஸோ இங்கே 2க்கு 5ன்னா அதே பிரகாரம் ஸோ 2க்கு 5ன்னு வச்சுருக்கிறதுனால இங்கே நமக்கு ஏ போர்டுக்கு 3 வரலாம் நண்பா. அப்படி 3 வந்துச்சுன்னா இங்கே பாருங்கள், 7க்கு இங்கே 0. ஸோ 7க்கு 0 நண்பா. 7க்கு 0ன்றதுனால இங்கே பாருங்கள் 4க்கு 2. ஸோ அதன் பிரகாரம் 4க்கு 2ன்னு இப்படி வந்தால் நமக்கு இந்த 203 இங்கே திரும்பி வர வாய்ப்பு இருக்கு நண்பா. ஸோ 302ன்னு இந்த கணக்கில் ஒத்து வருதான்னு பாருங்கள். 302 352 பவர்லையோ இல்லை இந்த நம்பர் பாக்ஸாக கூட ட்ரை பண்ணலாம் நண்பா. உங்கள் கணக்கில் ஒத்து வந்தால் மட்டும் ட்ரை பண்ணுங்க. மந்த்லி சார்ட் பார்த்தலாம் நண்பா. நண்பா நாளைக்கு நமக்கு டபுள்ஸ் வர்ற மாதிரி தெரியுது நண்பா. ஸோ இங்கே பாருங்கள், 399. அதே இங்கே பாருங்கள் 663. ஸோ இந்த 9ஐயே திருப்பி இங்கே வச்ச மாதிரி கணக்காகுது நண்பா. ஸோ இப்போ நமக்கு இங்கே ஏ போர்டு 3, இங்கே சி போர்டு 3, இங்கே நடு போர்டு பி போர்டு 3 இருந்துச்சுன்னா, ஸோ நமக்கு இங்கே 6 வந்திருக்கிறதுனால இந்த கிராஸில் நமக்கு 939ன்னு வர வாய்ப்பு இருக்கு நண்பா. ஸோ உங்கள் கணக்கில் ஒத்து வருதான்னு பாருங்க நண்பா. ஒத்து வந்தால் மட்டும் ட்ரை பண்ணுங்க. நமக்கு இந்த இடத்துக்கு 939ன்னு வர வாய்ப்பு இருக்கு நண்பா. இன்னொரு கணக்கு பாருங்க நண்பா. இங்கே இங்கே 7 நண்பா. 7க்கு 7 வச்சு டபுள்ஸ் ஆடி இருக்காங்க நண்பா.
ஸோ அதே மாதிரியே இங்கே பாருங்க நண்பா, 7க்கு 7 நிறுத்தியிருக்காங்க நண்பா. அடுத்தது 4க்கு 4 நிறுத்தி டபுள்ஸ் கணக்கு இப்படி காட்டிட்டாங்க நண்பா. இந்த கிராஸில் இது காட்டினதுனால நமக்கு 4க்கு டபுள்ஸ் கணக்கில் இப்படியும் வர வாய்ப்பு இருக்கு நண்பா. ஸோ 939ங்கிறது அப்படியே இங்கே வர வாய்ப்பு இருக்கு நண்பா. உங்கள் கணக்கில் ஒத்து வந்தால் மட்டுமே அதை எடுத்து ட்ரை பண்ணுங்கள். இன்னொரு கணக்கு பார்த்தலாம் நண்பா. எப்படின்னா இங்கே பாருங்கள், 74க்கு 74 நிறுத்தி இருக்கிறதுனால இதே நம்பரு நமக்கு மறுபடியும் வர வாய்ப்பு இருக்கு நண்பா. 74ன்னு நமக்கு இந்த இடத்துக்கு வர ஏபிக்கு வர வாய்ப்பு இருக்கு நண்பா. ஸோ அது உங்கள் கணக்கில் ஒத்து வருதான்னு பாருங்க நண்பா. சப்போஸ் ஒவ்வொரு டைம் இப்படி நிறுத்தினான்னா அதையே கூட மறுபடியும் எடுத்து வைப்பான் நண்பா. அது இல்லாமல் போன வாரத்தில் நம்ம காருண்யா ப்ளஸ் அடித்தது இந்த 578 நண்பா. ஸோ அப்படி இருக்கும்போது இதையே நிறுத்தவும் வாய்ப்பு இருக்கு நண்பா. நிறுத்தி இந்த 8 வைக்கவும் வாய்ப்பு இருக்கு, அல்லது 57 நிறுத்தவும் வாய்ப்பு இருக்கு நண்பா. ஸோ 57ன்னு இங்கே நிறுத்த வாய்ப்பு இருக்கு நண்பா. அது உங்கள் கணக்கில் ஒத்துவதா பாருங்க. எப்படி சொல்கிறேன்னா இங்கே பாருங்க, 74 நண்பா. ஸோ பாருங்க 57. அடுத்தது பார்த்தோம்னா இங்கே பாருங்க, இங்கே 57 ஏசி நிறுத்தியிருப்பான் நண்பா. இங்கே ஏசி 57 நிறுத்தியிருப்பான் நண்பா. இங்கே அதே மாதிரியே பாருங்கள், பிசி 74க்கு பிசி 74 நிறுத்தியிருக்கான் நண்பா. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற இந்த 51 மட்டுமே நிறுத்தியிருப்பான் நண்பா. இதை 51 மட்டும் நிறுத்தியிருப்பான். ஸோ இந்த கணக்கு பிரகாரம் நமக்கு பார்த்தோம்னாலே 74க்கு 74 நிறுத்தியிருக்கிறனால இங்கே நமக்கு 57 அல்லது 74 மறுபடியும் நிறுத்த வாய்ப்பு இருக்கு நண்பா. வாய்ப்பு இருக்கு. உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள் நண்பா. எதை நிறுத்தினாலும் டபுள்ஸில் வரவும் வாய்ப்பு இருக்கு நண்பா. ஏன்னா இங்கே பாருங்கள், இங்கேயும் டபுள்ஸு, அடுத்தது பார்த்தோம்னா இங்கேயும் டபுள்ஸு. ஸோ நமக்கு இந்த இடத்துக்கு டபுள்ஸ் வரவும் வாய்ப்பு இருக்கு நண்பா. உங்கள் கணக்கில் ஒத்து வரதா பாருங்க. 57ன்னு நிறுத்தினா 577ன்னு வரலாம். ஸோ இல்லை 74 நிறுத்தினா 744ன்னு வரலாம் நண்பா. ஸோ உங்கள் கணக்குக்கு வருதான்னு பாருங்கள். வீக்லி சார்ட் பார்த்தலாம் நண்பா. நண்பா இங்கே வீக்லி சார்ட்டில் பாருங்கள், இங்கே 242 நண்பா. ஸோ அதே திருப்பி இங்கே பாருங்கள் 427ன்னு ஒரு நம்பர் பவர் பண்ணி வச்சுருப்போம் நண்பா. அடுத்தது இந்த 987 நண்பா. அது பாருங்கள், அப்படியே இங்கே உள்ளே கொண்டு போய் 879ன்னு வச்சுருக்காங்க நண்பா. ஸோ அடுத்தது இந்த 035க்கு நண்பா 138ன்னு வச்சதுனால இவன் இங்கே இருக்க இந்த 87 திருப்பி வச்ச மாதிரி கணக்கு நண்பா. இந்த 5 நிறுத்தி 578ன்னு வச்சுருக்கான் நண்பா. ஸோ இப்போ இந்த 74க்கு 74 நிறுத்தினதுனால நமக்கு இந்த 57க்கு 57ன்னு நிறுத்தவும் வாய்ப்பு இருக்கு நண்பா. ஸோ இங்கே 8க்கு 8 நிறுத்தி இருக்கிறதுனால நமக்கு எப்படி நாளைக்கு ஆட்டத்தில் டபுள்ஸாக இருந்தால் டபுள் 8க்கு வாய்ப்பு இருக்கு நண்பா. பாருங்கள், இங்கே 8, அடுத்தது இங்கேயும் 8 நண்பா. ஸோ டபுள்ஸாக இருந்தால் டபுள் 8க்கு வாய்ப்பு இருக்கு நண்பா. இன்னொரு கணக்கு பாருங்கள் நண்பா. இங்கே 585. ஸோ இங்கே 585 நண்பா. இந்த கணக்கு பிரகாரம் பார்த்தோம்னா நமக்கு இங்கேருந்து ஒரு ஸ்டெப் இங்கே வந்துருக்குன்னா
அடுத்தது அங்கேருந்து இங்கே வர வாய்ப்பு இருக்குது நண்பா. ஒரு ஸ்டெப்பு பார்த்தோம்னா இந்த கிராஸ் நமக்கு கணக்காகும் நண்பா. 55 அதே 585 இங்கே நண்பா. ஸோ இப்போது நமக்கு வச்சா இந்த இடத்துக்கு இந்த கிராஸில் வர வாய்ப்பு இருக்குது நண்பா. அது ஒவ்வொரு டைம் அந்த மாதிரி வச்சுருவோம் நண்பா. ஸோ நமக்கு இங்கேருந்து இப்படி இந்த கிராஸ் வர வாய்ப்பு இருக்குது நண்பா. சாரி, இங்கேருந்து இங்கே இறங்க வாய்ப்பு இருக்குது நண்பா. உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள் நண்பா. வந்தால் மட்டும் எடுத்து ப்ளே பண்ணுங்க. ஸோ இதெல்லாம் மேட்ச் பண்ணி கொடுக்குறேன் நண்பா. உங்கள் கணக்கில் ஒத்து வந்தால் பாருங்கள். நாளைக்கு டபுள்ஸுங்கிற கணக்குனால சொல்கிறேன். டபுள்ஸ் வந்துச்சுன்னா இந்த மாதிரி வரலாம். இந்த 585ங்கிறதே நமக்கு இங்கே வரலாம் நண்பா. ஸோ உங்கள் கணக்கில் ஒத்து வரதான்னு பாருங்கள். இதெல்லாம் கணக்கு பண்ணி கொடுக்கணும் நண்பா. நண்பா இயர்லி சார்ட்டில் பாருங்கள். இங்கே 864. ஸோ அதே கணக்கு பிரகாரம் இங்கே பாருங்கள் 864 நண்பா. ஸோ இந்த 864 இங்கே நடுவில் 0 வச்சு 064. ஸோ 8 ஒரு ஸ்டெப்பு உள்ள நோக்கி வச்சுருக்கான். இந்த கணக்கு பிரகாரம் பார்த்தோம்னாலே நமக்கு இந்த கிராஸில் இங்கே எதுவும் வராத காரணத்தினால நமக்கு 864ங்கிறதே மறுபடியும் 864 அல்லது 064 இங்கே வரவும் வாய்ப்பு இருக்குது நண்பா. ஸோ எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இங்கே 864. ஸோ இங்கே 864 அல்லது 064 இதே கணக்கு பிரகாரம் இது இங்கே வரும் வாய்ப்பு இருக்குது நண்பா. ஸோ இதெல்லாம் கணக்கு பண்ணி கொடுக்குறேன் நண்பா. உங்கள் கெஸ்ஸிங்கில் ஒத்து வந்தால் மட்டும் ட்ரை பண்ணுங்கள் நண்பா. ABBCSக்கு 57 02 44 85 74 30 99 84 நண்பா. ஸோ உங்கள் கணக்கில் ஒத்து வர நம்பரை மட்டுமே எடுத்து போடுங்க நண்பா. நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைமாக பார்க்குற நண்பர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ முழுசாக பாருங்கள் நண்பா. வீடியோ முழுசாக பார்த்தீங்கன்னா தான் நான் உள்ளே என்ன சொல்கிறேங்கிறது உங்களுக்கு புரியும். எங்கேருந்து நம்பர் எப்படி எடுக்கலாங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ எனக்கு மறந்துட்டு நான் எதாவது விட்டுருந்தால் கூட நீங்களும் அதிலிருந்து எடுக்கலாம். அதனால் வீடியோவை முழுசாக பாருங்கள். முழுசாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்பர் சூஸ் பண்ணுங்கள் நண்பா. நண்பா 3 டிஜிட்டுக்கு ஒரு 6 நம்பர் நண்பா. 302 939 577 744 585 864 நண்பா. ஸோ இது என்னோட கெஸ்ஸிங் ஒட்டு நண்பா. உங்கள் கெஸ்ஸிங்கில் ஒத்து வர நம்பரை எடுத்துக்கோங்க. இல்லாட்டி கொஞ்சம் வீடியோ முழுசாக பார்த்து அதில் வர்ற நம்பரை எங்கேருந்து எங்கே வருதுன்ட்டு நீங்களும் கணிச்சு எடுங்க நண்பா. ஸோ எல்லாம் அளவோடு ப்ளே பண்ணுங்கள். அதிகம் யாரும் போட்டு லாஸ் ஆகாதீங்க. ஸோ வீடியோ கடைசி முடிக்கும் பாருங்கள். பார்த்து நம்பரை சூஸ் பண்ணி போடுங்க நண்பா. வீடியோ முழுசாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு இதிலிருந்து என்ன நம்பர் எடுக்கலாங்கிறதும் உங்களுக்கு புரியும். ஸோ நன்றி, வணக்கம் நண்பா.